அடுத்து நாம் அனிமல் கிங்டத்தோட செகண்ட் குரூப் கார்டேட்டா பற்றி பார்க்க போகிறோம். முதுகுநான் உள்ளவை. பைலம் கார்டேட் இஸ் டிவைடட் இன்டு 3 சப் பைலாஸ். இந்த பைலம் கார்டேட்டாவோட பார்த்தீங்கன்னா 3 சப் பைலஸாக துணை தொகுதிகளாக பிரிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா யூரோ கார்டேட்டா அண்டு செஃபலோ கார்டேட்டா, இதை ரெண்டுத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரோ கார்டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ப்ரோ கார்டேட்டா சப்பைலம் ப்ரோ கார்டேட்டாவில் பார்த்தீங்கன்னா யூரோ கார்டேட்டா அண்டு செஃபலோ கார்டேட்டா, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ கார்டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். தென் வெர்டபிரேட் முதுகு நான் உள்ளவை, முதுகு தண்டு உடையவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைலம் கார்டேட்டாவை மேஜராக ரெண்டாக பிரிக்கிறோம். ப்ரோ கார்டேட்டாவில் யூரோ கார்டேட்டா அண்டு செஃபலோ கார்டேட்டா வருது. தென் செகண்ட் ஒன் வெர்டபிரேட் முதுகு தண்டு உடையவை அல்லது முதுகு நான் உள்ளவை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யூரோ கார்டேட்டா பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வால் முதுகு நாணி அப்படின்னு சொல்கிறாங்க. யூரோ கார்டேட்டுனா வால் முதுகு நாணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கார்டேட்ஸ் அப்படின்னு நம்ம என்னங்கிறது நம்ம பார்த்துறோம். கார்டேட்ஸ் ஆர் கேரக்டரைஸ் பை த ப்ரெசன்ஸ் ஆஃப் நோட்டோகார்டு. இந்த கார்டேட்ஸ் எல்லாத்துக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நோட்டோகார்டு முதுகு தண்டு முதுகு நான் அதுக்கு இருக்கும். டோசல் நர்வ் கார்டு அண்டு பேடு கில்ஸ் பவுச்சஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா முதுகு பக்கத்தில் நரம்பு வடம் இருக்கும். அண்டு பேடு கில் பவுச்சஸ் செவுள் பையெல்லாம் அதுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆல் கார்டேட்ஸ் ஆர் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் சீலோமேட் அனிமல்ஸ். இந்த கார்டேட்டில் வரக்கூடிய எல்லா கார்டேட்டும் பார்த்திங்கன்னா அது மூவடுக்கு உயிரிகளாக இருக்கும். ஜேர்ம் லேயரில் எக்டோடோம் எண்டோடோம் மீசோடோம் எல்லாமே இருக்கும். சீலோமேட் உடற்குழி உண்மையான உடற்குழி உடைய விலங்குகளாக அது இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பைலம் கார்டேட் இஸ் டிவைடட் இன்டு 2 குரூப்ஸ். இந்த பைலம் கார்டேட்டாவை பார்த்திங்கன்னா 2 குரூப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. அதில் ப்ரோ கார்டேட்டா அது ஒன்று. அந்த ப்ரோ கார்டேட்டாவில் வரக்கூடிய ஆர்கானிசம் பார்க்க போகிறோம். ப்ரோ கார்டேட் அண்டு வெர்டபிரேட். இந்த ப்ரோ கார்டேட்டில் பார்த்திங்கன்னா யூரோ கார்டேட்டா அண்டு செஃபலோ கார்டேட்டா ரெண்டும் வருது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சப் பைலம் பார்த்திங்கன்னா யூரோ கார்டேட்டா வால் முதுகு நாணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தே ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன். இந்த சப்பைலத்தில் வரக்கூடிய ஆர்கானிசம் எல்லாமே மெரைன் ஆர்கானிசமாக இருக்கும். நோட்டோகார்டு இஸ் ப்ரெசன்ட் ஒன்லி இன் லார்வால் டெய்ல். எக்ஸாம்பிள் அசிடியா. இந்த சப்பைலத்தில் வரக்கூடிய அந்த ஆர்கானிசம் பார்த்திங்கன்னா நோட்டோகார்டு இருக்கும் ஒன்லி இன் லார்வல் டெய்ல். அந்த லார்வாவோட இளம் உயிரியோட டெய்ல் வாலில் மட்டும் நோட்டோகார்டு அந்த முதுகு நான் உள்ள முதுகு தண்டு இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த சப்பைலத்தில் வரக்கூடிய ஆர்கானிசத்துக்கு எக்ஸாம்பிள் அசிடியா. அதோட டயக்ராம் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த ப்ரோ கார்டேட்டாவில் வரக்கூடிய அடுத்த சப்பைலம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செஃபலோ கார்டேட்டா தலை முதுகு நாணி அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் மெரைன். இது எல்லாமே மெரைன் ஆர்கானிசமாக இருக்கும், கடல் நீரில் வாழக்கூடியதாக இருக்கும். நோட்டோகார்டு எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் ஹெட் டு டெய்ல் த்ரூ அவுட் தர் லைஃப். இந்த ஆர்கானிசத்தோட நோட்டோகார்டு எங்கே இருக்கும், முதுகு தண்டு எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட் டு டெய்ல் த்ரூ அவுட் த லைஃப், வாலில் ஆரம்பித்து தலை வரைக்கும் முழுவதுமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சப்பைலம் செஃபலோ கார்டேட்டாவில் வரக்கூடிய ஆர்கானிசத்துக்கு எக்ஸாம்பிள் ஆம்பியாக்சஸ் அப்படிங்கிற ஆர்கானிசம். அதோட டயக்ராம் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ கார்டேட்டாவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2ஆக டிவைட் பண்ணுறாங்க, 2 குரூப்பாக. அதில் ஃபஸ்ட்டு ப்ரோ கார்டேட்டாவில் சப்பைலம் யூரோ கார்டேட்டா அண்டு சப்பைலம் செஃபலோ கார்டேட்டா ரெண்டும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம இந்த பைலம் கார்டேட்டில் பார்க்க போகிற அடுத்த குரூப் பார்த்திங்கன்னா வெர்டபிரேட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதுகு தண்டு உடையவை அல்லது முதுகு நான் உடையவை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்வெர்டபிரேட்டில் பார்த்திங்கன்னா 6 கிளாஸஸ் ஆர் தேர். 6 வகுப்புகளாக இந்த பைலம் இன்வெர்டபிரேட்டை பிரிக்கிறாங்க. இந்த இன்வெர்டபிரேட்டில் பார்த்திங்கன்னா 6 கிளாஸஸ் ஆர் தேர். அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற கிளாஸ் பார்த்திங்கன்னா சைக்ளோஸ்டோமேட்டா வட்ட வாயுடையன் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஹாவ் சக்கிங் அண்டு சர்க்குலர் மவுத் வித்தவுட் ஜாஸ். இந்த சைக்ளோஸ்டோமேட்டா கிளாஸில் வரக்கூடிய இந்த ஆர்கானிசம் பார்த்திங்கன்னா அதோட மவுத் சக்கிங் அண்டு சர்க்குலர் மவுத், அதோட வாய் வட்ட வடிவில் இருக்கும். வித்தவுட் ஜாஸ் தாடைகள் எதுவும் அதுக்கு இருக்காது. தே ஆர் மெரைன் பட் மைக்ரேட் டு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார் ஸ்பானிங் அண்டு வித்தின் ஃபியூ டேஸ் தே டை பட் த லார்வா ரிட்டர்ன் டு ஓஷன். இந்த கிளாஸஸில் வரக்கூடிய இந்த
ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா மெரைன் பட் மைக்ரேட் டு ஃப்ரெஷ் வாட்டர், கடல் தண்ணியில் தான் இருக்கும், ஆனால் அது மைக்ரேட் ஆகும், ஃபுட்டுக்காகவும் ரீப்ரொடக்ஷனுக்காகவும் மைக்ரேஷன் பண்ணும் டு ஃப்ரெஷ் வாட்டர், நல்ல தண்ணிக்கு அது வலசை போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் ஸ்பானிங், முட்டையிடுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வித்தின் ஃபியூ டேஸ் தே டை, அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அது இறந்துடும். பட் த லார்வே ரிட்டர்ன் டு ஓஷன், அதுலேருந்து ஃபார்ம் ஆன ஹேட்ச் ஆகி ஃபார்ம் ஆன அதோட லார்வே பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் இன்டு ஓஷன், திரும்பவும் கடல் தண்ணிக்கு வந்துடும். அடுத்து நம்ம வெர்டபிரேட்டில் உள்ள அடுத்த கிளாஸ் பார்த்திங்கன்னா இந்த சைக்ளோஸ்டொமேட்டா அப்படிங்கிற கிளாஸஸில் வரக்கூடிய அந்த சம் ஆர்கானிசத்துக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஹேக் ஃபிஷ் அண்டு லாம்ப்ரே, அதோட மவுத்தை பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், வித்தவுட் ஜாஸ், வட்ட வாயுடையன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த இன்வெர்டபிரேட்டில் வரக்கூடிய அடுத்த கிளாஸ் பார்த்திங்கன்னா பைசஸ் ஆர் ஃபிஷ், பைசஸ் மீன்கள் பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம் இந்த கிளாஸில். இதோட கேரக்டர், ஃபிஷ் கேரக்டரிஸ்டிக், தே ஆர் த லார்ஜஸ்ட் குரூப் ஆஃப் வெர்டபிரேட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா வெர்டபிரேட்டில் இது பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் குரூப் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. ஃபிஷ் ஹேவ் ஏ ஹெட் அண்ட் எலாங்கேட்டட் பாடி அண்ட் ஏ டெய்ல். ஃபிஷ் பார்த்திங்கன்னா அதுக்கு தலைப்பகுதி இருக்குது, எலாங்கேட்டட் பாடி, அது உடல் வந்து நீண்ட அமைப்பில் உடையதாக இருக்குது, அண்டு டெய்ல் அதுக்கு வால் பகுதியும் இருக்குது. மெனி ஃபிஷ் ஆர் கவர்டு வித் ஸ்கேல்ஸ் தட் ப்ரொடெக்ட் தம். நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்திங்கன்னா தட் பாடி இஸ் கவர்டு வித் ஸ்கேல்ஸ், செதில்கள்னால கவர் ஆகிருக்கு, தட் ப்ரொடெக்ட் தெம், அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. தே ஹாவ் ஃபின்ஸ் தட் ஹெல்ப் தம் டு ஸ்டீர் அண்டு பேலன்ஸ் இன் த வாட்டர். அதோட பார்த்திங்கன்னா அதோட பாடியில் ஃபின்ஸ், துடுப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க, துடுப்புகள் இருக்குது, அதோட உதவினால் அது மூமெண்ட் பண்ணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியுது, அண்டு பேலன்ஸ் இன் த வாட்டர், தண்ணிக்குள்ளே அதனால் பேலன்ஸும் பண்ண முடியுது, ப்ளஸ் மூமெண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபின்ஸ், அந்த துடுப்புகளோட ஹெல்ப்னால அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் ஆகிறதுக்கும் ஸ்விம் பண்ணுறதுக்கும் அதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தர் பாடி டெம்பரேச்சர்ஸ் வேரி இன் த வாட்டர், தண்ணிக்குள்ளே இதோட பாடி டெம்பரேச்சர் வேறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ப்ரீத் த்ரூ கில்ஸ் விச் எனேபிள் தெம் டு ப்ரீத் அண்டர் வாட்டர். தே கேன் எக்ஸ்ட்ராக்ட் டிசால்வ்டு ஆக்சிஜன் ஃப்ரம் வாட்டர். இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேட் த்ரூ கில்ஸ், செவில்கள் மூலயமா அது ப்ரீத் பண்ணும், சுவாசம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர் வாட்டர், தண்ணிக்கு அடியிலையும் கூட இது, தண்ணீருக்கு அடியில் ஆழமான வாட்டர்லேயும் அது, அதனால் கில்ஸ் மூலயமா வித் த ஹெல்ப் ஆஃப் கில்ஸ் தே கேன் ப்ரீத், சுவாசம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா தே கேன் எக்ஸ்ட்ராக்ட் டிசால்வ்டு ஆக்சிஜன் ஃப்ரம் வாட்டர், தண்ணிக்குள்ளே கரைஞ்சிருக்கிற டிசால்வ் ஆகிருக்கக்கூடிய ஆக்சிஜனை வித் த ஹெல்ப் ஆஃப் கில்ஸ், செவில்கள் மூலயமா அது ப்ரீத் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபிஷ் ஆர் ஓவிபேரஸ், இந்த ஃபிஷ் எல்லாமே லேயிங் எக்ஸ், ஓவிபேரஸ்னால் முட்டை இடுபவை அப்படின்னு சொல்கிறாங்க, லேயிங் எக்ஸ். ஃபீமேல் ஃபிஷ் லே தேர் எக்ஸ் இன் த வாட்டர். ஃபீமேல் ஆர்கானிக் ஃபிஷ் என்ன பண்ணோம், லே தேர் எக்ஸ், அதை முட்டையிடும் இன் வாட்டர். பேபி ஃபிஷ் கால்டு ஃப்ரை ஹேட்ச் ஃப்ரம் தெம், அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதோட யங் ஒன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், இளம் உயிரி ஃபார்ம் ஆகும். ஹேட்ச் ஃப்ரம் எக்ஸ், முட்டையிலேருந்து இளம் உயிரி பொறிச்சு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபிஷ் கேன் பி கிளாஸிஃபைடு இன்டு 2 groups. இந்த ஃபிஷ் என்ன பண்ணுறாங்க, ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க, 2 groups. ஃபர்ஸ்ட் ஒன் கார்டிலேஜினியஸ் ஃபிஷ், குருத்தெலும்பு மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் ஸ்கெலிட்டன் இஸ் மேட் அப் ஆஃப் கார்டிலேஜ், மோஸ்ட் ஆர் மெரைன் லைக் ஷார்க் அண்டு ரேஸ். இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்கெலிட்டன் இஸ் மேட் அப் ஆஃப் கார்டிலேஜ், குருத்தெலும்பால் ஆனது, மோஸ்ட் ஆர் மெரைன், கடல் தண்ணியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, லைக் ஷார்க் அண்டு ரேஸ். சுறா மீன், ரேஸுங்கிறது ஒரு டைப் ஆஃப் மீன். கார்டிலேஜியஸ் ஃபிஷ், இது குருத்தெலும்பு மீனுக்கு எக்ஸாம்பிள். தென் போனி ஃபிஷ், எலும்பு மீன் சொல்கிறாங்க. த ஸ்கெலிட்டன் இஸ் மேட் அப் ஆஃப் போன்ஸ், ஸ்கெலிட்டன் இஸ் மேட் அப் ஆஃப் போன்ஸ், எலும்புகளால் ஆனன்னு சொல்கிறாங்க. சம் லிவ் இன் த சி அண்ட் சம் அதர்ஸ் இன் லேக்ஸ் அண்டு ரிவர்ஸ். சில பார்த்தீங்கன்னா கடல் தண்ணியில் இருக்கும், அண்டு சம் அதர்ஸ் இன் லேக்ஸ் அண்டு ரிவர்ஸ், ஏரியில் ஆறுகளில் இருக்கும். லைக் சார்டைன்ஸ், காப்ஸ் அண்டு சால்மன். இதில் இருக்கக்கூடிய அந்த போனி ஃபிஷ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, சார்டின்ஸ், காப்ஸ் அண்டு சால்மன். காப்ஸ்னால் கெண்டை மீன், சால்மன்னா சால்மன் மீன், சார்டின்ஸ்னால் ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ். இந்த கிளாஸ் ஃபிஷ்ஷஸில் உள்ள ஃபிஷ்ஷுக்கு எக்ஸாம்பிள் ஷார்க், சுறா மீன் கொடுத்துருக்காங்க. தென் காப்ஸ், கெண்டை மீன். அடுத்து நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்னென்னா ஆம்பிபியன்ஸ், இருவாழ்விகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆம்பிபியன்ஸ்னால் இருவாழ்விகள், டுயல் அடாப்டேஷன் சொல்கிறாங்க. தே லிவ் போத் லேண்ட் அண்டு வாட்டர். ஆம்பிபியன் கேரக்டரிஸ்டிக்ஸ்,
when they are born they are aquatic larvae or tadpoles. இது பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா தே ஆர் அக்வாட்டிக் லார்வே, தண்ணியில் இருக்கக்கூடிய புழு வடிவத்தில் இருக்கும், ஆர் டேட்போல் தலைப்பிரட்டை நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. புழு வடிவத்தில் தான் அது பார்க்குறதுக்கு இருக்கும். லார்வே ஆர் டேட்போல்ஸ். தே பிரீத் த்ரூ கில்ஸ் அண்டு மூவ் வித் த டெய்ல். இது பார்த்தீங்கன்னா கில்ஸ் செவில்கள் மூலயமா தான் அது ரெஸ்பிரேட் பண்ணும், சுவாசம் பண்ணும். மூவ் வித் த டெய்ல், அதுக்கு வால் இருக்கும். அஸ் த லார்வே க்ரோ their appearance changes, they lost their gills and develop lungs to breathe. இந்த லார்வே குரோ ஆக வளர வளர அதோட தோற்றம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். தென் தே லாஸ் தர் கில்ஸ், அதோட செவில்கள்லாம் அது இழக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் டெவலப் லங்ஸ் டு ப்ரீத், அதுக்கப்புறம் அது லங்ஸ் அதுக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கு டெவலப் ஆகும். தே லாஸ் தர் ஃபின்ஸ் அண்ட் டெவலப் 4 legs டு மூவ் ஆன் லேண்ட். அதோட ஃபின்ஸ், அது லார்வல் ஸ்டேஜில் இருக்கும்போது ஃபின்ஸ் இருக்கும், துடுப்புகள் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது இழந்து டெவலப் 4 legs டு மூவ் ஆன் லேண்ட், அதுக்கு 4 legs 4 கால்கள் டெவலப் ஆகும். அதை வச்சு அது லேண்டில் மூவ் ஆகும். திஸ் இஸ் மெட்டமார்ஃபாசிஸ். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், உருமாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட யங் ஸ்டேஜில் நம்ம லார்வே ஆர் டேட்போல் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு டெய்ல் இருக்கும், ஃபின்ஸ் மூலயமா அது ஸ்விம் பண்ணும். ஆனால் பார்த்தீங்கன்னா யங் ஒன் அடல்ட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு லெக்ஸ் இருக்கும், அதை வச்சு அது லேண்டில் ஃபார்ம் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம், திஸ் இஸ் மெட்டமார்ஃபாசிஸ், உருமாற்றம் அடைந்த உயிரி அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். ஆம்பிபியன் ஸ்கின் ஹேஸ் நோ ப்ரொடெக்டிவ் கவரிங். அதோட ஸ்கின்னில் எந்த விதமான பாதுகாப்பு ப்ரொடெக்டிவ் கவரிங்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தே லிவ் ஆன் லேண்ட் பட் தே ஸ்டே இன் ஆர் நியர் வாட்டர் டு கீப் தர் ஸ்கின் மாய்ஸ்ட். இஃப் தர் ஸ்கின் ட்ரைஸ் அவுட் தே டை. இது லேண்ட்லேயும் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் த ஸ்டாண்ட் இன் நியர் வாட்டர் ஆர் கீப் தர் ஸ்கின் மாய்ஸ்ட். அது தண்ணிக்கு பக்கத்தில் தான் மேக்ஸிமம் இருக்கும் லேண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ஸ்கின் அது எப்போவுமே ஈரப்பதமாக மாய்ஸ்டாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் தேர் ஸ்கின் ட்ரைஸ் அவுட் தே டை. அதோட ஸ்கின்னெல்லாம் ட்ரை ஆகிடுச்சுன்னா, காஞ்சி போயிடுச்சுன்னா தே டை, இறந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆம்பிபியன்ஸ் ஆர் ஓவிபேரஸ், எக்லேயிங் தான். The female lays eggs in water but they don't take care of them. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிபியன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் லேஸ் எக்ஸ், முட்டையிடும் பார்த்தீங்கன்னா. தென் பட் தே டோன்ட் டேக் கேர் ஆஃப் தெம். அது அந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அந்த எக்கை டேக் கேர் பண்ணிக்காது அப்படி சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆம்பிபியன்ஸ் ஆர் கார்னிவரஸ். தே ஃபீட் ஆன் இன்செக்ட் அண்டு இன்வெர்டபிரேட். இந்த ஆம்பிபியன்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆர் கார்னிவரஸ். தே ஃபீட் அதர் ஆர்கானிசம்ஸ், அதர் அனிமல்ஸை சாப்பிடக்கூடியது, மாமிச உண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபீட் ஆன் இன்செக்ட் அண்டு இன்வெர்டபிரேட். அதோட சின்ன சின்னதாக உள்ள பூச்சிகள், அதர் இன்வெர்டபிரேட்ஸ், இதெல்லாம் அது தே டேக் அஸ் ஏ ஃபுட்டு.